வீட்டிலே தன்னுடைய கடமையில் இருக்கிற மெழுகுத்திரைகளை ஏற்றிக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாடக்குழுவினர் பாடலை பாடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல் நிலையிலே வந்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய மன்னன் மைந்தர் அதற்கு காட்சிக் அவர்கள் மெத்தனை பற்றிய ஒரு சிறிய சிந்தனையை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். நாம் அனைவரும் நின்றபடியே இந்த மெத்தனை பகிர்ந்தலை பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார். கருணைக்கு பக்தியாராதனை ஒத்திசையும் புரிவோம். முத்திய சொன்னதுக்குரிய பரிசுத்த கருணைக்கு
இன்றைய நாளிலே நாம் அனைவரும் நற்கருணை பெருவிழாவினை கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். நம் இருதய ஆண்டவர் நமது பங்கினை 238 ஆண்டுகளாக வழிநடத்திக் கொண்டு இருக்கிறார். நம் அனைவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இது உன்னதமான நேரம், மகிமையான நேரம். நற்கருணை ஆண்டவரை ஆராதித்து வணங்கி போற்றிட இந்த நேரத்திலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக நாம் கூடியிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, திரு இருதய ஆண்டவர் பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற வாழ்ந்த அருட் சகோதரி புனித மரிய மார்கரெட் அலகோக் அவர்களுக்கு காட்சியிலே தோன்றி என் திரு இருதய அரசாட்சி நிறுவப்படுகின்ற திரு இருதய உருவமானது நிறுவப்படுகின்ற அந்த குடும்பங்களை எல்லாம் நான் தொடர்ந்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கின்றார். நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம், எனது வாக்குறுதி நிறைவேறும் அளவுக்கு நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். வாக்கு மாறாத தெய்வம். நாம் அவரை புறக்கணித்தாலும் நமக்காக ஏங்கி காத்துக் கொண்டிருக்கின்ற இதயமாக நம் ஆண்டவர் இருக்கின்றார். சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன், என்னிடம் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், நான் கனிவும் மனத்தாட்சியும் உடையவன் என்று ஆண்டவர் நற்செய்தியிலே மொழிந்திருக்கின்றார். நமக்கு இளைப்பாறுதல் அளிக்கின்றவர், நமக்கு நற்சுகத்தை கொடுக்கின்றவர், நமக்கு தேவையான எல்லா விதமான அருளையும் ஆசிரையும் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே சிறந்த சாட்சிகளாக வாழ்வதற்கு கொடுக்கின்ற நமக்கு கொடுத்திருக்கின்ற அன்பு தெய்வம் இதோ இந்த நற்கருணையிலே தம்மையே நமக்கு உணவாக கொடுத்திருக்கிறார். நானே வாழ்வு தரும் உணவு, என்னை உண்பவர்கள் இறப்பினும் உயிர் வாழ்வார்கள் என்று நமக்காக தன்னையே இந்த நற்கருணையிலே கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு தன் சீடர்களுக்கு தோன்றுகிறார். இபேரிய கடலிலே, கலிலேய கடலிலே சீடர்கள் இனி எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்லி அவர்கள் பேதுருவும் மற்ற சீடர்களும் தங்களது மீன் பிடிக்கின்ற தொழிலை செய்ய அவர்கள் கடலுக்குள் செல்கிறார்கள். அந்த நேரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு தோன்றுகின்றார். தன்னை மறுதளித்த மும்முறை மறுதளித்த சீடர் பேதுருவை பார்த்து மற்ற சீடர்களையும் பார்த்து கெத்செமனே தோட்டத்திலே கைது செய்யப்பட்ட பொழுது தன்னை விட்டு சென்ற சீடர்களை பார்த்து ஆண்டவர் பிள்ளைகளே என்று அவர்களை பார்த்து அன்போடு அழைக்கின்றார். பிள்ளைகளே, மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று ஆண்டவர் இயேசு தன் சீடர்களை பார்த்து அழைக்கின்றார். தன்னை மும்முறை மறுதளித்தாலும் தன்னை விட்டு ஓடி சென்று விட்டாலும் அவர்களை தேடி செல்லுகிறார் ஆண்டவர். பிள்ளைகளே என்று அன்போடு அழைக்கின்றார். அத்தகைய ஒரு அன்பு நிறைந்த தெய்வமாக, இரக்கம் நிறைந்த ஆண்டவராக இந்த நற்கருணை ஆண்டவர், திரு இருதய ஆண்டவர் நமக்காக எப்பொழுதும் காத்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார். இதோ உலக முடிவு வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுதியை அளித்திருக்கிறார். இந்த நற்கருணையிலே நமக்காக ஆண்டவர் என்றும் காத்துக் கொண்டு இருக்கிறார். எனவே இந்த நாளிலே நாம் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக இந்த ஆலயத்திலே அவரது சந்நிதியிலே நாம் கூடியிருக்கிறோம். நமது வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் இன்னும் தொடர்ந்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும்
இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக இன்றைய நாளிலே நாம் கூடியிருக்கின்றோம். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர். அதுதான் நாம் திருவிவிலியத்திலே பார்க்கிறோம். பல்வேறு மனிதர்களுடைய அந்த விசுவாச அனுபவம். யோனாவை அழைக்கின்ற ஆண்டவர் நினிவே நகரத்துக்கு அவரை அனுப்புகின்றார். அந்த மக்களுக்கு நீ இந்த செய்தியை சொல், நினிவே மாநகரம் இன்னும் 40 நாட்களிலே அழிக்கப்படும், அந்த மக்கள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். முதல் முறை அந்த அழைப்பை மறுத்த யோனா இறைவாக்கினர் மீண்டும் 2ஆம் முறையாக ஆண்டவர் அவரை அழைக்கின்ற பொழுது அந்த நினிவே மாநகரத்துக்கு சென்று அந்த செய்தியை அறிவிக்கின்றார். இறுதியிலே எல்லா மனிதரும், அரசர் முதல் சிறுவர் வரை, சிறு பிள்ளைகள் வரை அனைவரும் காப்பு உடை உடுத்தி மனதை மாற்றிக் கொள்ளுகின்ற பொழுது, நோன்பிருந்து ஆண்டவரை மன்றாடுகின்ற பொழுது ஆண்டவர் மனதை மாற்றிக் கொள்ளுகின்றார். கடைசியிலே நாம் பார்க்கிறோம் யோனாவினுடைய அந்த அனுபவம். ஆண்டவரே, நீர் உமது மனதை நீர் மாற்றிக் கொள்வீர் என்பது எனக்கு தெரியும். இதோ இந்த நினிவே மாநகரத்தை 40 நாட்களிலே அழித்து விடுவேன் என்று சொன்னீரே, ஆனால் இதோ இப்பொழுது நீர் உமது மனதை நீர் மாற்றிக் கொண்டு விட்டீர் என்று ஆண்டவரிடம் யோனா இறைவாக்கினர் முறையிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதுதான் யோனாவின் அனுபவமாக இருந்தது. இத்தகைய ஒரு அன்பும் அருளும் இரக்கமும் கொண்டவர் தான் நம் நற்கருணை ஆண்டவர், நம் ஆண்டவர். எனவே அத்தகைய அன்பும் அருளும் நமக்கு எப்பொழுதும் நிறைவாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அவரது அன்புக்கு உரியவர்களாக வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசுவை, நற்கருணை ஆண்டவரை நமது வாழ்க்கையிலே நாம் அன்பு செய்ய நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். பேதுருவை பார்த்து அழைத்த ஆண்டவர், பேதுரு, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று ஆண்டவர் பேதுருவை மும்முறை கேட்டார். அன்புக்குரியவர்களே, நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நாம் இறைவனை முழுமையாக அன்பு செய்கிறோமா என்கின்ற அந்த கேள்வியை நாம் இந்த நேரத்திலே கேட்க வேண்டும். அந்த அன்புக்கு பதில் அன்பை நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நமது வாழ்க்கையிலே நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இன்று வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் இந்த நற்கருணை ஆண்டவரால் என்பதை நாம் ஒரு நாளும் மறுதளிக்க முடியாது. அதுதான் உண்மை. அன்னை தெரேசாவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவர் மிகவும் நிறைய சேவைகளை செய்து ஏழைகளுக்கும் தொழுநோயாளர்களுக்கும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து தனது வாழ்நாள் முழுவதும் அந்த மக்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த அவரை செய்தியாளர்கள் வந்து சந்திக்கின்ற பொழுது, உங்களால் எவ்வாறு இந்த காரியத்தை எல்லாம் செய்ய முடிகிறது, இந்த வயதிலும் எவ்வாறு உங்களால் இந்த காரியத்தை செய்ய முடிகிறது என்று அவரை கேள்வி கேட்கின்ற பொழுது அன்னை தெரேசாள் அவர்கள் அந்த நிருபரை, செய்தியாளரை தாம் தினமும் ஜெபிக்கின்ற அந்த சிற்றாலயத்துக்கு, தனது கண்ணீர் மடத்தில் இருந்த சிற்றாலயத்துக்கு அழைத்து சென்று நற்கருணை ஆண்டவரை அவருக்கு காண்பித்து, இதோ இந்த நற்கருணையிலே இருக்கின்ற ஆண்டவர், இவர்தான் எனக்கு அந்த சக்தியை, ஆற்றலை தருகிறார் என்று அன்னை தெரேசாள் அவர்கள் இந்த செய்தியாளரிடம் சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவர் தான் நமக்கு ஆற்றலும் சக்தியுமாக இருக்கிறார். 2ஆம் வத்திக்கான் சங்கம் கூட நற்கருணைதான் நமது கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஊற்றும் உச்சமுமாக இருக்கிறது. The source and summit of our Christian life என்று திருச்சபை நமக்கு போதிக்கின்றது. மிக அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவரால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரே நமது வாழ்வினுடைய ஊற்றும் உச்சமுமாக இருக்கின்றார். மிக அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவரை நாம் முழுமையாக நமது வாழ்க்கையிலே அன்பு செய்ய நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அதற்கான அருளை நம் ஆண்டவரிடம் நாம் மன்றாடுவோம். நன்றி சொல்லுகின்ற இந்த நேரத்திலே இதோ நன்றியால் துதிப்பாடு என்கின்ற அந்த பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.
நன்றியால் துதிப்பாடு இயேசுவை நாவாலே பாடு. எரிகோ மலையிலும் முன்னே வந்தாலும் இயேசு என் முன்னே செல்கிறார். எரிகோ மலையிலும் முன்னே வந்தாலும் இயேசு என் முன்னே செல்கிறார். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். இறைவாய்ந்தலையத்துக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உன் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நாம் கடைசியில் முன்னே செல்ல இரண்டாம் நிலைக்கு நாம் கடந்து செல்லுவோம். திருச்சிறுகளை தொடர்ந்து இறை மக்களும் தொடர்ந்து மக்களை ஆண்டவரும்
நான்கு வழியாக எடுத்துச் செல்கின்றோம். பாடல் குழுவினர் தொடர்ந்து இப்பாடல்களை பாடுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.
క్రీస్తు ప్రభునందు మిక్కిలిగా ప్రేమింపబడు సహోదరి సహోదరులారా, చాలా సందర్భాల్లో మనందరికి కూడా దివ్య సప్రసాదంలో యేసుక్రీస్తు ప్రభు నిజముగా ఉన్నాడా అనేటువంటి సందేహాలు మనలో కలుగుతూ ఉంటాయి. మనము ఎంత భక్తి విశ్వాసంతో జీవించేవారమైనప్పటికీ కానీ ఈ యొక్క చిన్న అప్పంలో క్రీస్తు ప్రభు ఉన్నాడా అనేటువంటి సందేహాలు, అపోహాలు మనలో కలుగుతూ ఉంటాయి. ఒకసారి ఒక నాస్తికుడు గురువు దగ్గరికి వెళ్ళి ఈ దివ్య సప్రసాదంలో క్రీస్తు ప్రభు ఉన్నాడా అనేటువంటి సందేహంతో ఆ దగ్గరికి వెళ్ళి ఈ అప్ప ద్రాక్ష రసాల్లో యేసుక్రీస్తు ప్రభు నిజంగా ఎలాగ మారుతూ ఉన్నాయి అని అడిగినప్పుడు ఆ గురువు, మీరు భోజనం చేసేటువంటి ఆ యొక్క రొట్టె రసాలు ఏ విధముగా మీ యొక్క శరీర రక్తాలుగా మారుతూ ఉన్నాయో అలాగే మరి క్రీస్తు ప్రభు తన యొక్క శరీర రక్తాలుగా ఆయన మలుచుకుంటున్నాడు. మరి నీకున్నటువంటి ఆ యొక్క శక్తితో మరి క్రీస్తు ప్రభుకు లేదంటారా అని తిరిగా ప్రశ్నించారు. మళ్ళీ రెండవ ప్రశ్న ఆ నాస్తికుడు వేశారు. అదేమిటంటే, చూడండి, మరి 6 అడుగుల యేసు ప్రభువు అంగుళ సైజంలో, మరి ఈ యొక్క అంగుళ సైజంలో ఏ విధంగా ఆయన ఉండగలడు అని అడిగాడు. అందుకు ఆ యొక్క గురువు, మీ కళ్ళు కూడా అంగుళ సైజంలోనే ఉంది, మరి మీ ముందున్నటువంటి ఈ విశాలమైనటువంటి యొక్క ప్రపంచాన్ని మీరు చూడగలుగుతూ ఉన్నారు. మరి ఆ విధముగానే మరి క్రీస్తు ప్రభువు కూడా అందులో ఉంటారు. అంతే ఆ యొక్క చిన్న ప్రపంచం ఆ చిన్న కంటి తెరపై ఉండడం యేసు ప్రభు చిన్న అప్పంలో ఉండలేడా అని ప్రశ్నించాడు. మరి అలాగే మూడవ ప్రశ్న, ప్రపంచవ్యాప్తంగా మీకు ఎన్నో దేవాలయాలు ఉన్నాయి. మరి అన్ని దేవాలయాల్లో దాదాపు ఒకేసారి దివ్య పూజలు చేస్తారు. మరి ఒకే యేసుక్రీస్తు ప్రభు ఏకకాలంలో అన్ని చోట్ల ఎలా ఉండగలరు చెప్పండి చూద్దామని అడిగారు. అందుకు ఆ యొక్క గురువు ఒక పెద్ద అర్థాన్ని తీసుకొని వచ్చి, ఇందులో ఎవరు కనిపిస్తున్నారు అని అడిగినప్పుడు ఆ యొక్క నాస్తికుడు నేనే అని సమాధానం ఇచ్చాడు. వెంటనే ఆ యొక్క గురువు ఆ అర్థాన్ని జారవించాడు. అది కింద పడి ముక్కలు ముక్కలు అవింది. మరి ఇప్పుడు తొంగి చూడు, ఆ అర్థంలో ఎవరు కనిపిస్తున్నారు అని అడిగినప్పుడు మరి అందులో నేనే కనిపిస్తూ ఉన్నాను. మరి ఈ యొక్క వందలాది ఈ యొక్క అర్థంలో మరి ఏకకాలంలో నువ్వే కదా కనిపిస్తున్నావు. ఆ విధముగానే ప్రభువు కూడా ఒకే చోట ఉన్నప్పటికీ మరి అన్ని చోట్ల ప్రభు కనిపిస్తూ ఉంటాడు అని సమాధానించాడు. ప్రియ సహోదరి సహోదరులారా, ఈనాడు మనము ఈ యొక్క దివ్య సప్రసాద పండుగను జరుపుకుంటూ మన యొక్క విశ్వాసాన్ని ఒకసారి మనము పరిశీలన చేసుకుందాం. చాలా వరకు చాలా సందర్భాల్లో మనకు ఇలాంటి అనుమానాలు అపోహలు కలుగుతూ ఉంటాయి. మరి దివ్య సప్రసాదంలో నిజముగా ప్రభువు వేంచేసి ఉన్నాడా అనేటువంటి ఆ యొక్క అనుమానాలు. మరి ముఖ్యమైనటువంటి ఇంకొక ప్రశ్న, ఈ యొక్క దివ్య బలి పూజ జరిగిన తర్వాత కూడా క్రీస్తు ప్రభువు ఆ యొక్క అప్ప రూపంలో నిజముగా ఆయన వేయించేసి ఉన్నాడు. ఇది
మన కథోలిక విశ్వాసం. కానీ మన యొక్క ప్రొటెస్టెంట్ సహోదరులు మరి వాళ్ళు చెప్పేది ఏమిటంటే ఈ యొక్క దివ్య సప్రసాదం అంటే దివ్య బలి పూజ జరిగేటప్పుడు మాత్రమే ఆ యొక్క ప్రభువు అందులో ఉంటారు. ఆ దివ్య బలి పూజ అయిన తర్వాత ప్రభు అందులో ఉండరు అని వాదిస్తూ ఉంటారు. ప్రియ సహోదరి సహోదరులారా, చిన్న ఉదాహరణకి బైబిల్ గ్రంథము మనందరికీ తెలుసు. ఈ బైబిల్ గ్రంథంలో దేవుని యొక్క వాక్యము ఇందులో అచ్చువేయబడదు. ఇది మనం ప్రతిరోజు కూడా వాడుతూ ఉంటాం, ప్రతిరోజు చదువుతూ ఉంటాము. కొన్ని రోజుల తర్వాత, కొన్ని సంవత్సరాల తర్వాత ఈ యొక్క పుస్తకము పాత పడిపోయి ఇందులో ఒక కాగితము, ఒక పేపరు చినిగి పక్కన పడింది అని అనుకోండి. అది ఆ సాధారణ పేపర్ అవుతుందా లేదా మరి ఆ యొక్క పవిత్ర గ్రంథ ఆ పేపర్గా అవుతుందా? అది ఆ పవిత్ర గ్రంథ పేపర్గానే ఉంటుంది. అలాగే మరి దివ్య బలి పూజ అయిన తర్వాత కూడా మనం ఈ విధముగా ఈ దివ్య సప్రసాదాన్ని మనము ఊరేగింపుగా తీసుకొని వచ్చి దాన్ని మనము ఆరాధిస్తూ ఉన్నాము అని అంటే, దాన్ని మనం స్తుతిస్తూ ఉన్నాము అని అంటే క్రీస్తు ప్రభు నిజముగా ఆ యొక్క దివ్య సప్రసాదంలో ఉన్నారు అని మనము విశ్వసించాలి. ప్రియ సహోదరి సహోదరులారా, ఈనాడు మనమందరం కూడా ఈ యొక్క గొప్ప పండుగను మనం జరుపుకుంటూ దేవుని యొక్క వరాల కోసం మనము ప్రార్థిస్తూ ఉన్నాము. మరి చాలా వరకు మన యొక్క ప్రార్థనలు, మన యొక్క విన్నపాలు మనము ఏకరుపు చేస్తూ కానీ అవి జరుగుతాయా జరగవా అనేటువంటి ఆ యొక్క అనుమానాలు కూడా మనలో కలుగుతూ ఉంటాయి. కానీ క్రీస్తు ప్రభు నిజమైనటువంటి దేవుడు, ఆయన నిజముగా ఈ దివ్య సప్రసాదంలో ఉన్నాడు, జీవిస్తూ ఉన్నాడు అనేటువంటి ఆ యొక్క విశ్వాసంతో మనమందరం కూడా జీవించడానికి ప్రయత్నం చేద్దాం. అలాగే ఈ దివ్య సప్రసాదాన్ని మనకు అనుగ్రహించినటువంటి ఆ యొక్క దేవాది దేవునికి కృతజ్ఞత వందనములు తెలియజేసుకుంటూ ఆ ప్రభువును ఆ దివ్య శరీర రక్తాలను మనము గౌరవప్రదముగా స్వీకరించడానికి కావలసినటువంటి అనుగ్రహమును దేవుడు దయచేయమని మనం ప్రార్థన చేసుకుందాం. ఆమేన్. On the given body in the room of the Lord, the Lord will be afterwards in the Lord. பழைய நியம
இனிமேல் தான் தன்னகத்திற்குண்டாகவும் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தினாலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருமுடல், திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் வைத்து உணர்ந்து மகிழ அருள்வாராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை கொண்டாடுகின்றோம். இன்னும் அறியாய்
அப்பத்தை பற்றி 3 முக்கியமான உண்மைகளை நாம் நினைவில் எடுத்துள்ளோம். இந்த அப்பத்தை பற்றியே இயேசு பெருமான் தனது ஆத்ம சரீரத்தோடு உண்மையாகவே பிரசன்னமாய் இருக்கிறார் என்ற உண்மையை நாம் நம்ப வேண்டியதாக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அவர் நம்முடைய உள்ளங்களில் தெய்வீக உணவாக வருகிறார் என்பதை நம்ப வேண்டும். ஆக இது ஒரு மறைப்பொருளாக இருக்கிறது. இரண்டாவதாக, இதோ நாம் திருப்பலியை அர்ப்பணிக்கின்றோம். அந்த திருப்பலியிலே இயேசு பெருமான் பிரசன்னமாகிறார். அவ்விதம் உலகமெங்கும் இந்த திருப்பலி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த திருப்பலியை நாம் கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். எதற்காக கொண்டாடுவோம் என்ற ஒரு வினாவை எழுதி பார்க்கின்ற பொழுது, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் வாழ்வு பெற வேண்டும், மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக கொண்டாடுகிறோம். அது மட்டுமல்ல, அனைத்து மக்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்று நாம் இந்த திருப்பலியை கொண்டாடுகின்றோம். ஆக நற்கருணையை நாம் கொண்டாட வேண்டும் என்பதை நினைவில் கொள்கிறோம். மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசு நமக்கு எடுத்துக் கொள்வது, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி தன்னை விட்டு பிடித்து நமக்கு தெய்வீக உணவாக அளித்திருக்கின்றார். என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்கின்ற பொழுது இயேசு பெருமான் என்ன செய்தார் என்றால், தன்னையே சிலுவையிலே நம் அனைவருக்காகவும் அர்ப்பணித்தார். கடைசியில் ரத்தத்தையும் செலுத்தினார் என்பதை உணர்ந்து கொண்டு, எப்படி அவர் ஒரு தியாக வாழ்வு வாழ்ந்தாரோ அவ்வாறே நாம் அனைவரும் இத்தகைய தியாக வாழ்வு வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுகின்றார். என்னன்னாலே உங்களோடு 3 வரையில் இருக்கக்கூடிய சிறிய ஜபத்தை படித்துக் கொள்ள விரும்புகிறேன். இயேசுவே என்னோடு வாரும், இயேசுவே என்னோடு தங்கும், இயேசுவே என்னை வழிநடத்தார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை இயேசு பெருமான் நம்மை பிரசன்னமாயிருக்கின்றார். அப்படிப்பட்டவரை நம்முடைய உள்ளத்திலே, இல்லத்திலே, நம் வாழ்க்கை சமுதாயத்திலே வர வேண்டும் என்று சொல்லி இயேசுவே என்னோடு வாரும் என்று சொல்கிறோம். ஒரு குழந்தை தன்னை தாயையோ தந்தையோ அழைக்கின்ற பொழுது அந்த தாயோ தந்தையோ உடனடியாக வருவதை பார்க்கின்றோம். நம்மை படைத்த பரமை இறைவா என்னோடு வாரும், இயேசுவே என்னோடு வாரும் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அவர் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் வருகிறார். ஆக அப்படி உள்ளத்தில் வருகின்ற இறைவன் எப்படிப்பட்டவர் என்றால், இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதியாக, ஒரு குரோபதியாக, ஒரு கோட்டீஸ்வரனாக, ஒரு பெரிய செல்வந்தராக, ஒரு பெரிய ஞானியாக, பெரிய ஒரு பலசாலியாக, தெய்வீக மருத்துவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அவரோடு எங்கு சென்றாலும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியோ வளர்ச்சியோ முன்னேற்றமோ பாதுகாப்பும் கிடைக்கும் என்ற ஒரு உண்மையை போல இந்த நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்வோம். பிள்ளைகள் பள்ளிக்கு செல்கின்ற பொழுது, கல்லூரிக்கு செல்கின்ற பொழுது, ஒரு இன்டர்வியூக்கு செல்கின்ற பொழுது, இதோ இயேசுவை இறைவனை அழைத்து செல்கின்ற பொழுது, ஒரு பேரோ ஒரு மற்ற இன்டர்வியூ செய்ய வேண்டும் என்றால் பணத்தை மறந்து விட்டிருந்தாலும் அவர்கள் தேர்வு எழுதுவதற்கு முன்னதாக, இன்டர்வியூ கொடுப்பதற்கு முன்னதாக எப்படியாவது அவருடைய நினைவுக்கு மறந்ததை கொண்டு வருவார் என்ற ஒரு உண்மையை கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இதுதான் முதல் வாக்கியத்தினுடைய இயேசுவே என்னோடு வாழும் என்று சொல்கின்ற அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். இரண்டாவதாக என்ன சொல்லுகிறோம்? இயேசுவே என்னோடு தங்கம்.
நம் வீட்டிலே யார் இருக்கிறார்கள் என்று கேட்டால் நம்ம அன்பு பெற்றோர்கள் நம்முடைய உடற்பிறந்தவர்கள் கொண்டார் உறவினர்கள் இருக்கின்றார்கள். நமக்கு நெருக்கமானவர்கள் நம்முடைய இல்லத்திலே இருக்கின்றார்கள். நாம் அதிகமாக அன்பு செய்யக்கூடியவர்கள் நம்முடைய இல்லத்திலே இருக்கிறார்கள். ஆக நம்மை படைத்த இறைவன் இயேசு பெருமான் நமக்கு நெருக்கமானவராக நம்மை அதிகமாக அன்பு செய்கிறவராக இருக்கின்றார் என்ற ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டு அவரை அனைத்து ஊற்றாக இருக்கக்கூடியவரை நம்முடைய ஊழத்திலே இல்லத்திலே நாம் தக்க வைக்க வேண்டும். ஆகவேதான் இயேசுவே என்னும் பங்கும் என்று சொல்கிறோம். குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவர்களுக்கு செல்கிறோம். மருத்துவர்கள் சென்று அவர் என்ன செய்கிறார்? உங்கள் உடம்புக்கு என்ன என்று கேட்கிறார். என்னென்ன வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிகளை நாம் சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார்? வியாதிக்கு ஏற்ற ஒரு மருந்தை நமக்கு கொடுக்கிறார். அப்படி கொடுக்கின்ற பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், மருந்து மாத்திரை தான் நான் கொடுக்க முடியும், கடவுள் தான் உனக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று சொல்கிறார். ஆகவே அனைத்து ஊற்றாகிய உங்களை படைத்த இறைவன் இருக்கிறார், இயேசு இருக்கிறார் என்ற ஒரு உண்மையை கூட உணர்ந்து கொள்வோம். 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இதோ 2ஆம் ஜான் பால் திருத்தந்தை 120 கோடி கத்தோலிக்க கிறிஸ்துவை பார்த்து கற்பனை கொண்டாட வேண்டும் என்று நினைத்தார். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு மைய கருத்து கொடுத்தார். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, ஸ்டே வித் அஸ் என்ற ஒரு மைய கருத்தை கொடுத்தார். அந்த மைய கருத்திலே 120 கோடி மக்களும் சிந்தித்தார்கள். ஆனால் ஒரே இடத்திலே அதை மறந்து விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசுவுடைய திருத்தூதர்கள் கிட்டத்தட்ட அனைவரும் மீனவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு மீன்பிடிக்க தெரியும். அதில் இருவர் இவ்வாறு பேசிக் கொள்கிறார்கள். ஒரு நாள் இயேசு பெருமான் நிச்சயமாக அரசராக வருவார், ஒரு ஆட்சி அமைப்பார், நமக்கு முக்கியமான பதவியை கொடுப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இயேசுவை எருசலேம் நகரிலே சிலுவையை அழைத்து கடலை அடக்கம் செய்து விடுகிறார்கள். அதை பார்த்த உடனே அவர்கள் இனிமேல் இயேசுவை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி, நமக்கு தான் மீன் பிடிக்க தெரியுமே, நாம் சொந்த உறுப்பினரை மீன் பிடிக்க புரிந்து கொள்வோம் என்று சொல்லி எருசலேமில் இருந்து எம்மாவுசுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். 2 இடங்களிலே இருக்கிற 11 கிலோமீட்டர் அப்படி சொல்லிவிட்ட பொழுது இயேசு பெருமான் வழிபோக்கராக அவருக்கு வருகிறார். அவரை பார்த்து எங்கே போகிறீர்கள் என்று கேட்க, நான் எம்மாவுஸ் போகிறோம் என்று சொல்ல, நான் கூட அந்த பக்கத்தான் செல்கிறேன் என்று சொல்லி அவரோடு சேர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். இதோ சிறு நேரம் சென்றவுடனே அவருடைய முகத்தை பார்க்க அவர்கள் கவலையோடு வருத்தத்தோடு வேதனையோடு இருப்பதை பார்த்தார். இந்த கவலைக்கு, இந்த வேதனைக்கு, இந்த வருத்தத்துக்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள அவர்களே எதை பற்றி பேசிக்கொண்டு போகிறீர்கள் என்று கேட்க, எருசலேம் நகரத்தில் இருந்த அத்தனை பேரும் சிறுவதை அறைகின்ற நசரேத்து தேசத்தில் தான் பேசுகிறார்கள். அது எப்படி நீங்கள் எருசலேமில் வருகிறீர்கள் சொல்லிட்டு இதை பற்றி கேள்விப்படாத வினாவை அவர்கள் எழுப்புகிறார்கள். அந்த வினாவுக்கு பதிலளிக்காமல் விபரீதத்திலிருந்து இயேசுவை பற்றி மெசியாவுக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறதெல்லாம் விளக்கி சொல்லுகிறார். அவர்கள் எம்மாவுசை அடையும் பொழுது பொருள் போன்றது, இருட்டாகிறது. இயேசு பெருமான் என்று தூரமாக சொல்வது போல காட்டிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர்கள் இருவரும் அவரை தன்னுடைய இல்லத்துக்கு வரும்படியாக இரவு அந்த தட்டிவிட்டு காலையை சொல்லும்படியாக அழைக்க இயேசு பெருமான் அதை செல்லுகிறார். அங்கு சென்ற பொழுது எப்படி நம் வீட்டுக்கு ஏதாவது ஒரு விருந்தாளி இருந்தால் நாம் உண்ணுகின்ற பொழுது அவரோடு மகிழ்ச்சி கொள்வது போல குடிக்கின்ற தேயிலை அவர்களோடு மகிழ்ந்து கொள்வது போல இவர்கள் இயேசுவுக்கு சிறிது உணவு கொண்டு வருகின்ற நேரத்திலே இயேசு பெருமான் அந்த உணவை ஆசீர்வதித்து ஜெபித்துக் கொடுக்கின்றார். அப்போது அவர்கள் கண்கள் திறக்கப்படுகின்றன. அவர்கள் ஒரு காட்சியை காண்கின்றார்கள். சிறுவையை அறைகின்ற இயேசு, கடலை அடக்கம் செய்யப்பட்ட இயேசு இதோ உயிர்த்திருப்பதை அவர்கள் காண்கிறார்கள்.
இந்த காட்சியை காட்டிவிட்டு இயேசு பெருமானிலிருந்து மறைந்து விடுகிறார். இந்த காட்சியை கண்டவுடனே அவர்கள் உடனடியாக எருசலேமுக்கு சென்று வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரோடும் ஒற்றார் உறவினர் நண்பர்களோடும் இதோ அந்த காட்சியை இயேசு பெருமான் உயிர்த்து விட்டார் என்பதை சாட்சியம் சொல்லி பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்படிங்கிறது இயேசு பெருமான் இந்த நற்பவனையில் உண்மையாகவே இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து இதோ வாழ்கின்ற பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, இன்னும் நம் சமூக வாழ்க்கையிலே அற்புதங்கள் அருள்பொறிகள் நடக்கும் என்பதை நினைவில் கொள்வோம். இறுதியாக இருக்கக்கூடிய வாக்கியம், இயேசுவே என்னை வழி நடத்துவார். இதோ நாம் எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் 5 ஆண்டுகளோ 50 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ 100 ஆண்டுகளோ அல்லது 120 ஆண்டுகளோ வாழ்ந்தாலும் இத்தனை ஆண்டுகள் நாம் வாழ இறைவன் தான் நம்மை வழி நடத்துகிறார். எப்படி வழி நடத்துகிறார் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய அன்பு பெற்றோர்கள் வாயிலாக, ஆசிரியர் பெருமக்கள் வாயிலாக, நமது ஞான மேம்பர்கள் சமய தலைவர்கள் வாயிலாக, நமது பெரியோர்கள் வாயிலாக வழி நடத்துகிறார். நமது ஒன்றார் உறவினர் வாயிலாக வழி நடத்துகிறார். நமது நண்பர்கள் வாயிலாக வழி நடத்துகிறார். நம்மோட உடன்பிறந்தவர்கள் வாயிலாக வழி நடத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இவர்களுக்கு நம்மை பற்றி என்ன தெரியும் என்ற ஒரு வினாவை எழுதி பார்க்கின்ற பொழுது நாம் பேசிய சொற்கள் கொஞ்சம் தெரியும், நாம் செய்த செயல்கள் கொஞ்சம் தெரியும், நம்முடைய சூழ்நிலை கொஞ்சம் தெரியும், நம்முடைய இறந்த காலம் கொஞ்சம் தெரியும். யாருக்கும் முழுமையாக தெரியாது, யாருக்கும் எதிர்காலத்தை பற்றி தெரியாது, யாருக்குமே நம்முடைய உள்ளார்ந்த எண்ணங்களை பற்றி தெரியாது, யாருக்குமே நம்முடைய உள்ளார்ந்த ஆசைகளை பற்றி தெரியாது. நம்மை படைத்து பராமரித்து தேடி பார்க்கின்ற இறைவனுக்கு இயேசுதான் நம்மை பற்றி முழுமையாக தெரியும். பிறந்ததிலிருந்து இன்று வரை நாம் என்னென்ன பேசினோம் என்பதையும் என்னென்ன செய்தோம் என்பதையும், நம்முடைய சூழ்நிலை முழுவதையும், நம்முடைய இறந்த காலம் முழுவதையும், நம்முடைய எதிர்காலம் முழுவதையும், இன்று வரை நம்முடைய உள்ளார்ந்த எண்ணங்கள் என்ன என்பதையும், எதிர்காலத்திலே எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கின்றன என்பதையும், இன்று வரை நம்முடைய உள்ளார்ந்த ஆசைகள் என்ன என்பதையும், எதிர்காலத்திலே எப்படிப்பட்ட ஆசைகள் நமக்கு இருக்கும் என்பதையும் அறிந்தவராக இருக்கின்றார். அவர்தான் நம்மை சரியான பாதையிலே எப்பொழுது வழிநடத்த முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு இயேசுவே என்னை வழி நடத்தும் என்று சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இயேசுவே என்னோட வாழும், இயேசுவே என்னோட தப்பம், இயேசுவே என்னை வழி நடத்தும் என்ற இந்த ஜனத்தை எப்பொழுதும் பரவாக சொல்வோம். மனதாரோடு மாற்றிய பாடி தருகின்ற இந்த வல்லமையுள்ள ஆசிரியை நாம் பெற்றுக்கொள்வோம். Bye.
தூய மலைப்படை வழங்கும் நாங்கள் முதலீட்டின் பயனை இடையிடாமல் தொய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரை கொண்டிருக்கும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மையை மன்றாடுகிறோம்.